யார்கிட்ட இனிமேட்டு போவே கூடாது. பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டாலும் போனோம் பாரு, நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், சொத்துக்காக என்ன அப்படி விட்டு விரட்டிட்டாலே. நல்லா பாத்துக்குவே, இங்கே ஒத்தையா இருந்து ஏமா கஷ்டப்படுற, வாமான்னு கூப்பிட்டால எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். போய் அவகிட்ட பேச்சு வாங்கினதுக்கு இங்க கூலோ கொஞ்சம் நமக்கு தேவையான நம்மளையும் குடிச்சிருக்கலாம். எனக்கு இது தேவைதான். பங்கச்சக்கா வா, மல்லிகா வாடி, விஜயா அக்கா இப்படி அழுவுற, என்னாச்சு உனக்கு? கூத்தனா என்னான்னு சொல்லுவேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி உன் பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு டாட்டா காமிச்சிட்டு போனியே, ஏன்க்கா என்ன சொன்னாவ? இப்படி அழுத மாதிரி இருக்க. பஸ் விட்டு இறங்கி வீட்டுக்கு நடந்து போனீல, அப்பதான் பார்த்தேன். என்னடா அக்கா அப்படி சோர்ந்த மாதிரி போகுது, என்னாச்சுன்னு தெரியலையே, அதனால தான் இவளை கூட்டிட்டு வந்தேன். வாடி போய் அக்காக்கு என்னாச்சுன்னு கேட்போம் அப்படின்னு. சரிக்கா, இப்படி அழுதுட்டே இருக்க, என்ன விஷயம்னு சொல்லு, அப்பதாவது உன் மனபாரம் குறையும். நான் என்ன அழுதாலும் எனக்கு மனபாரம் குறையாதுடி. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். அக்கா இப்படி அழுவுறீங்க, ஒரு நாள் இப்படி அழுவவே மாட்டீங்க. ஏன்க்கா என்ன சொன்ன உன் மகாக்காரி ராணி? அவதானே ஆரம்பத்துல என்ன நல்லா தாண்டி பாத்துக்கிட்டா. இப்ப அவ மருமகளுக்கு சொத்து வருதான், அவங்க அம்மா வீட்டுல இருந்து சொத்தை பிரிக்கிறாங்களாம். அது வர்றதுக்காக என்னைய வேலை அவ்வளோ வேலை போட்டு வாங்கினாடி. அதுவும் இல்லாம நீ வேலை செஞ்சாதான் சோறு அப்படின்ட்டாடி. நீ வீட்டை விட்டு கிளம்பு, நீ இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தா எனக்கு தான் வேலை, உனக்கு வேற கவனிக்கணும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு துரத்தி விட்டாடி. என்னக்கா இப்படியாச்சு உன் நிலைமை? பையன் சொன்னேன் கேட்டியா? ஊருக்கு போவாதக்கா, இலையும் விருந்தானாலும் அது நம்ம வீட்டில் தான்க்கா, யார் வீட்டுக்கு போனாலும் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது, நிலைக்க முடியாது அப்படின்னு. காதாலாம் வாங்கினியா? எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, என் மவ நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி போனியேக்கா. இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா? நீ கூட எவ்வளவோ எடுத்து சொன்ன, நானும் கேட்காமே போயிட்டேன். கூட அவளுக்கு கீழே விழுந்துருச்சுடி, காலை கட்டு போட்டிருந்தாங்க. நான் தான் அவளை நல்லா கவனிச்சிட்டேன். பீத்தனி அழுறது, டைப்பர் மாத்திரந்து எல்லாமே நான் தானே மாத்தினேன். அப்ப கூட அவளுக்கு மனசு இறங்கல. என்னை அந்த பேச்சு பேசி ஏசி விட்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாடி, துரத்தி விட்டாடி. அவ கவலைப்படாத, அவளை பத்தி தான் தெரியுமே. என்ன பேசினாலும் அவள் திரும்பி எல்லாம் கிடைக்கும். ஒரு அம்மாவை கஷ்டப்படுத்துறது அது பெத்த பிள்ளைக்கு ஆகாதுக்கா. அதனால உனக்கு என்ன செஞ்சாலும் அதுவே திருப்பி அவளுக்கு வரும். விடுக்கா, நீ அழாத. அம்மாக்கா மல்லிகா சொன்ன மாதிரி அவளுக்கு பாருங்க, உங்களுக்கு கஷ்டப்படுத்தினால அவளுக்கு அதே மாதிரி நடக்கும் பாருங்க. விடுங்கக்கா, அழாத. சாப்பிட்டியா இல்லையாக்கா? முத எங்கடி சாப்பிட்டேன், எதுவுமே சாப்பிடல. 6 மாசத்துக்கு இப்பதான் வரேன். எங்க மளிகை ஜாமானும் இல்லையே, எங்க வாங்கிட்டு தானே வந்து சாப்பிடணும், அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும்ல. சேர்ல உட்காருங்கடி, உட்காந்து பேசுவீங்க. சரிக்கா, நீ வேற சாப்பிடலங்கிற, சாப்பாடு எடுத்துருவேன்க்கா, கொஞ்சம் வயிற்றுக்கு போட்டுக்கோ. சரி வேணா விடு, இனிமேட்டு தான் ரேஷன் கடைக்கு போகணும். போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஏக்கா நீ வேற இரு, எங்க வீட்டுல தோசை தான் நான் ஊத்துனேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆண்டி ஓ மருமோ பார்த்தா உன்னே தான் திட்டுவா, உனக்கே சாப்பாடு போட மாட்டேங்கிறா, இல்ல எனக்கு வேற தோசை எடுத்துட்டு வரியா நீ? அது வேணா உண்மைதான்க்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பிள்ளைய அம்மா அம்மான்னு என்னையே சுற்றி வந்துட்டு இருந்தான். இப்போ பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றுறாங்க்கா, என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான். முன்னாலாம் மாதம் ஆச்சுன்னா காசு பணத்தை என்கிட்ட வந்து கொடுப்பான். இப்போ அது கூட என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க்கா, எல்லாம் பொண்டாட்டிகிட்டே கொடுக்குறான். எனக்குன்னு செலவுக்கு கொடுறானா அதெல்லாம் உன்கிட்ட தர முடியாது அப்படிங்கிறாங்க்கா. சரி இப்பெல்லாம் உன் வீட்டில் நடக்குதா? ஏன் நான் முதல் மாதத்துலேருந்து ஊருக்கு போனேன், கழுத்து கையிலலாம் எவ்வளோ நகை போட்டிருந்தேன். இப்போ பாரு ஒன்றும் போடாமல் இருக்கேன். புருஷன் இல்லாமல் இருக்கிறது இன்னும் எனக்கு கஷ்டமாக இருக்குக்கா. என் புருஷன் இருந்திருந்தாருன்னா இப்படி என்னை விட்டுருப்பாரா சொல்லுங்கக்கா? நான் என் புருஷன் இருந்தா கூட தனியா சோறாக்கி பொங்கி தின்றுப்போம். அவரும் இல்லாதனால இப்ப அவனை நண்ட வேண்டியதா இருக்குக்கா. எங்கக்கா தனியா போறது, எனக்கும் வயசாதுலக்கா. நாளா இல்லையா, நாளா தனியா சோறாக்கி சாப்பிடலையா? இப்ப 6 மாசம் தான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என் பொண்ணு கூட சொல்லக்கூடாது அவளை. அவள் வீட்டுக்கு போனேன். இப்போ நான் தானே திருப்பி சனியாக்கணும். நமக்கு நம்ம வீடு தாண்டி நிரந்தரும், யாருமே நிரந்தரல்ல. ஆமாக்கா, அது உண்மைதான்க்கா. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து படிக்க வச்சு வளர்த்தாலும் பொண்டாட்டி நோத்தி வந்தாலே எல்லாம் அவள் கையில் போயிடுதுக்கா. பிள்ளைங்களும் எல்லா பொண்டாட்டி கையிலே போயிடாளுங்க. எங்கக்கா நம்ம தனிமரமாக தான் இருக்கோம். இடி மல்லிகா கவலைப்படாத, அதான் நான் இருக்கேல, அப்புறம் என்ன விடு பார்த்துக்கலாம். அதான்க்கா நீ வரவும் எனக்கு தைரியம் வந்துருச்சு, அக்கா ஊர்லேருந்து வந்துருச்சே அப்படின்னு. அதான் அக்கா அரிசி பருப்புன்னு எதுவாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கமே இல்லைன்னு சொல்லாதே, அதனால அந்த தைரியம் இருக்கு கணக்கு. நன்றி உணவு நான் மறக்க மாட்டேங்க்கா. அவள் திட்டினாலும் பரவாயில்ல, உனக்காக தோசை ஊற்றி எடுத்துட்டு வரேக்கா. என்ன மல்லிகா பரவாயில்ல விடு, நீ கேட்டதே எனக்கு போதும். சரிக்கா, நீ போனப்ப கூட கழுத்து ஃபுல்லாக நகையா போட்டுருந்தேன். இப்போ பாரு கழுத்து வெறும் கழுத்தா இருக்கேன். எல்லாம் என் புள்ள வாங்கிட்டாங்க்கா, வாங்கி எல்லாம் அவன் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டாங்க்கா. என்னடி சொல்ற? உன் நகையை உன் பிள்ளை எதுக்கு வாங்கினா, நீ ஏன் கொடுத்த? இந்த கூத்த ஏன்க்கா கேட்குற? அதான் வீட்டுக்கு வந்திருக்காளே சிங்கு சக்கான்னு ஆடிக்கிட்டு ஒருத்தி, அவள் சொல்லி ஏற்றி விட்டு என் புள்ள அப்படி எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுட்டாங்க்கா. அச்சோ, இப்போ எல்லா நேரமும் வெறுங்கழுத்தாவே இருக்கியாடி. இப்போ நாளுங்கிழமை ஃபங்க்ஷனுக்கு போனால்தான் என்னடி பண்ணுவ? சொந்த பந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நிறைய கொடுப்பாங்க, கொடுத்துட்டு திருப்பி வாங்கி வச்சுக்குவாங்கக்கா. ஏன்னா சொந்த பந்தத்தில் கேட்பாங்களே, என்னால் இவ்வளோ நகை போட்டிருந்தாலே நகையே இல்லைன்னு, அதுக்காக கொடுக்குறாங்கக்கா அவங்களும். என்ன கொழுப்பு இருக்கும் மருமகளுக்கு? நீ வந்த புதுசில் ஒன்றும் இல்லாமல் வந்தவ, இப்போ உன் பிள்ளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான். அது பத்தாதுன்னு உனக்கே கேட்டு வாங்கிட்டாளவ. உன் பிள்ளைய தாண்டி சொல்லணும், அவன் சரியில்லை, அதனால தான் அவள் அப்படி ஆடுறா. ஆனால் ஆமாக்கா, மருமவை சாவி கொடுக்குறா, மகன் ஆடுறாங்க்கா. அம்மாட்டி விரு, இதை போட்டு மனசை குழப்பிக்காத. உனக்கு அப்புறம் நகை உன் பையனுக்கு தானே போவோம். ஆனா அதை இப்பயே பிடிங்கி வாங்கிட்டாங்களே, அதுதான் ஏத்துக்க முடியல. எவ்வளவு நாளைக்கு தான் கறக்க போறோம், விடுக்கா. இருக்கிற வரைக்கும் அவங்களும் சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. நம்ம அப்படி நினைக்கிறோம், ஆனா மருமக்கரெல்லாம் அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே. நம்மளதான் ஏசுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. என்ன விஜயா, எல்லாத்தையும் கேட்டு அமைதியாவே இருக்க? ஏன் பேசவே மாட்டேங்கிற? ஏன்க்கா அதை கேட்குற? எங்க வீட்டுல ஏன் மருமக பண்றது பெரிய அலப்பறக்கா.
ஏன்னா அலப்பற பாட்டிக்காவ மருமவ தங்கம் பொண்ணு நல்லா போட்டு வந்தாலும் உன்னை இப்போ வரைக்கும் நல்லா பாத்துக்கிறாள. அது ஏன்க்கா கேட்குற? ஓ நிலமை என்னமோ அதுதான்க்கா. வீட்டில் வேலை செஞ்சாதான் சோறு அப்படின்னு சொல்லிட்டாக்கா. அடியாத்தி, ஏன் நிலமை ஓ நிலமை ஆயிடுச்சாடி? என் நிலமை பொண்ணு வீட்டில் இப்படி ஆச்சு, ஓ நிலமை உன் பையன் வீட்லையாடி? ஆமாக்கா, மல்லிகாக்கா சொல்ல மாதிரி அவனும் அவள் பொண்டாட்டி சொல்கிறதான் கேட்குறான். நம்ம சொல்கிறத காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். ஆரம்பத்தில் மாமாமான்னு கூப்பிட்றாள்க, நல்லா வசியம் பண்ணி இழுத்து வச்சுக்கிறாள்க. அத்தான் அத்தான் கூப்பிட்றேன்னு அப்படியே வாங்கிட்டாங்க அவன். எங்கள் வீட்லேயே இதே தான். என் மருமகாரி என் பிள்ளைய அத்தான் 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 தான் கூப்பிடுவா. அண்ணமும் அதிகா மருமவ கழுத்துல பவுனே விட்டு வைக்காம விட்டுருக்கா. ஓ மருமவ கழுத்துல பவுனாத போட்டு விட்டுருக்காளே, அதை பற்றி நீ சந்தோஷப்பட்டுக்கோ. நானும் எவ்வளோ பவுன் நகை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிடிங்கிட்டாக்கா. இந்த 3 வடை செயின் தான்க்கா என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் எனக்கு தான், உங்கள் பொண்ணுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு அதையும் சொல்லி வச்சுட்டாக்கா. என் பவுன் எல்லாத்தையும் அவளே வாங்கிட்டாக்கா. உங்கள் வீட்டில் இதே நிலைமை ஆயிடுச்சா? இல்லை விளக்கா, நீ தான் சிக்காம விட்டுட்ட. அடி போடி, நீங்கள் வேற 6 மாதம் நாங்கள் இருந்தேன், இந்த கழுத்தை போட்டுக்க நகையும் பிடிங்கிட்டு தான் விட்டுருப்பா. சரி விடுடி, நானே இதை நினச்சி கவலைப்படல. நீங்கள் ஏண்டி வருத்தப்படுறீங்க? விடுங்க, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், சரியா? அங்கே போனோடனே உங்கள் நினப்பாவே இருந்துச்சு, என்னடா நம்ம மல்லிகா விஜயெல்லாம் பார்க்க முடியாது, இனிமேட்டு பேச முடியாதுன்ட்டு. இனிமேட்டு நம்ம எல்லாரும் நல்லா பார்த்துக்கலாம், பேசிக்கலாம்ல. இனிமேட்டு ரேஷன் கடைக்கு ஒன்றா போய்க்கலாம். ஏண்டி? ஆமாக்கா. இதை நினச்சி நீங்களும் கவலைப்படுறீங்க. ஏண்டி இதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க? நானே பாரு, சரிப்போ ஏதோ வந்ததுன்னு தப்பிச்சோன்னு நானே நிம்மதியாக இருக்கேன். இதை பிடுங்க, நீங்களும் ஜாலியாக இருங்கடி. நாள் கழிச்சு நம்மளும் பார்க்குறோம், இப்படி முகத்தை சோடையாக வச்சுருந்தா நமக்கு கஷ்டமாக தானே வரும். அதனால் விடுங்க, எதுவாக இருந்தாலும் நம்மளும் பார்த்துக்கலாம், சரியா? முகத்தை நல்லா கலக்கலப்பாக வச்சுக்க முடியும். யார் வீட்டில் தான் அப்படி நடக்கல சொல்லு பார்ப்போம். மரும வீட்டில் இருந்தாலும் அது அந்த நிலமை தான், பொண்ணு வீட்டில் இருந்தாலும் அந்த நிலமை தான். நமக்கு நாமே தாண்டி தனியாக இருந்து நம்மளே சோறாக்கிட்டோம்னா அதுவே நமக்கு நல்லது, சரியா? இது வேணா உண்மைதான்க்கா. என் மருமக கறியும் அதே தான் நினைக்கிறா. எப்போதான் மாமியார் தனியாக போகும் தனியாக போன்ட்டு. பேசாமல் நம்மளும் தனியாக வந்தேனுக்கா. வீட்டில் ஒன்றா இருந்தால் தான் சண்டை பிரச்சனை. ஆமாக்கா, கீழே அவருக்கா, நான் மாடியில் இருக்கேன். நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்க்கா. நாள் பார்க்கும்போது அத்தா அத்தா அத்தைங்கிறா, ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது சொத்தா சொத்தன்னு மூஞ்சியை திருப்பிக்கிறா. என்னக்கா சொல்றது? சரி, இதான் நிலைமை, நம்மளும் சரிப்பட்டு போக வேண்டியதான். ஊருக்கு போனியே, உன் மருமங்க எப்படி இருக்காரு? உன் பேர பொண்டாட்டி கொள்ளு பேத்திலாம் எப்படிக்கா இருக்குங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா இருக்காங்க, ராஜ வாழ்க்கடி. பொண்ணு அப்பெல்லாம் விட்டு வைக்க மாட்டாளே, அவ சரியா ராட்சசியாச்சே, நல்லா பாத்துக்கிறாளா? அப்பப்ப ஏதாவது சண்டை வரும், மாமியார் மருமகள் ஒத்து போவாங்க, அப்புறம் மூஞ்சி திருப்பி போவாங்க. இங்க என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் அங்கேயும். அப்படியாக்கா? சரி. அச்சச்சோ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்க்கா. வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? என் மருமக காரி என்னை தேடுவாக்கா. இந்த மாமியார் கிளவி எங்க போச்சு, எவ்வளவு நேரம் ஆகுது போய் அப்படின்னு என்னை ஏசிக்கிட்டே இருப்பாள்க்கா. நான் கிளம்புறேன்க்கா. இனிமே நீங்க தானே இருக்க போற, இது வந்தாலும் அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம்க்கா. நான் கிளம்புறேன். இப்படி பயப்படுற, எதுக்கத்தாலும் பயப்படாத. என்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் போய் வெளியே போய் பேசிட்டு வரோம், அதில் நமக்கு மன கஷ்டம் தீருது. அவளுக்கு செல்லை பொழுதுனைக்கு பார்த்துட்டே இருப்பாளுங்க, இல்லைன்னா டிவியை பார்ப்பாளுங்க. நமக்கு என்னடி வந்தது சொல்லு? டிவியை பார்த்தாலும் நாடகத்தை பார்த்தேன்னு ஏதாவது குறை சொல்லுவாளுங்க. சரியா? விடு, பயப்படாத, இருடி போலாம். ஐயோ, இதுக்கு மேலே இங்கே இருந்து நினச்சிக்கோதான். கரண்டிலாம் வீட்டுக்கு போனால் பறக்கும்க்கா, தட்டெல்லாம் பறக்கும். அவளுக்கு ராட்சசி மாதிரி மாறிடுவாளுக்கா. ஏன்னா என் பிள்ளை வந்தாலும் ஏற்றி விட்டுருவாளுங்க. அவ்வளோதான், என் பிள்ளையும் எங்கம்மா போனா ஏது போனா அவனும் காட்டு கத்துவான். சரி விஜயா, அப்போ என்ன பண்ணுறது? போயிட்டு வா. சரிக்கா. நடி மல்லிகா, நீ வரையா இங்கே இருக்கியா? மாடியில் தனியாக இருந்தாலும் என் மருமகாரி நீ தேடவும் மாட்டா, எங்கள் அத்தைக்காரி சொத்தக்காரி நீ பார்க்கவும் மாட்டா. போடி நீ போ, நான் அக்காட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கோ, சரியா? எது வந்தாலும் சொல்லு, நான் செஞ்சு தரேன், உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். சரிடி, அப்போ நான் வட்டுமாக்கா? போயிட்டு வா. போட்டு குழப்பிக்காதக்கா, உனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சு நீ பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கு, சரியா? சரிடி. சரி, அப்புறம் நான் வரேக்கா. சரி மல்லிகா, அப்படியே காத்தாட இங்கே படிவேன். ஆமாக்கா, ஒரே கலப்பா இருக்கு உடம்பு. 3 நாளுக்கு போயிட்டு வந்தேல, ரொம்ப வேலைக்கா. அப்படி வேலை பார்ப்பீங்க, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என்னமோ களக்கட்டை தூக்கிட்டு இங்கிட்டு பரப்பரன்னு அலைவீங்க. அதுக்கப்புறம் ஓரமா உட்காந்து வீட்டு கதை உலகத்து கதைன்னு பேசிட்டு இருப்பீங்க. ஏண்டி, இதுக்கு உங்களுக்கு காலையெல்லாம் வலிக்குதா உனக்கு? ஐயோ, நானும் அவங்கள மாதிரிலாம் இருக்க மாட்டேக்கா. நல்லா களக்கட்டை எடுத்தேன்னு வச்சுக்கோ, சர்ரு நல்லா வேலை செய்வேன்க்கா. வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வரேன். அப்போதானே நமக்கு செரிமானம் அவங்க சாப்பிட்றது. ஆமா சாம, நான் சொல்றது கேளுக்கா. நீ இங்கே இருந்து என்ன பண்ண போற? வா என் கூட 100 நாள் வேலைக்கு நானும் கூட்டிட்டு போறேன் உனக்கு, சரியா? அங்கே போய் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீ பாட்டுக்கு வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கா. சொன்ன மாதிரி தான், உனக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப வேலை செய்ய முடியாது, அதனால சரிம்மான்னு விட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு 200 கிடைக்குதுல்லக்கா. சரி வந்திருக்கா நீயும்? நானும் அதான் யோசிக்கிறேன். உன் பொண்ணு உனக்கு காசு அமுச்சு விட்டா மாசம். இப்போ உனக்கு உன் பொண்ணுக்கு சண்டை வந்துருச்சு, எங்க உனக்கு கவனிக்க போறா? அவளுக்கு சொத்து வந்துருச்சுன்னு உனக்கு கவனிக்கவும் மாட்டா, சரியா? அதனால நான் சொல்றது கேளு, நீ 100 நாளைக்கு வந்து 100 நாள் விலைக்கே வாக்கா. நீ யாரையும் எதிர்பார்க்காத, அவங்க காசு தருவாங்க, இவங்க காசு தருவான்னு. உங்ககிட்ட காசு இருந்தாதான் உனக்கு காசு இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க, சரியா? வயசான காலத்துல நம்மளும் படுக்கவே கூடாதுக்கா. அப்பப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுக்கணும், அப்பதான் நமக்கும் நல்லா இருக்கும். முடியாத நேரத்தில் படுத்துக்க வேண்டியதான். ஏங்கா ஆமாண்டி, நீ சொல்ல கூட கரெக்டு தான். நானும் யோசிக்கிறேன். நீ தான் இருக்காத, நீங்க கூட வர. சரி, யார் போறீங்க? 8th விட்டு பரிமளாலாம் வராளா? அவ வராக்கா. வேற யாடி வரா? எல்லாரும் வராங்கக்கா, நீயும் வா. சரிடி, எனக்கு ஒரு அட்டையை போட்டு நானும் வந்துடுறேன். சரிக்கா, நானும் கிளம்புறேன். நீ படு, ரொம்ப நேரம் பேசிட்டோம்.
நானும் போயிட்டு அப்புறம் வரேக்கா. இல்லை சாதமும் ரசமும் வச்சுங்கக்கா. வெண்டைக்காய் வதக்கம் செஞ்சுருக்கேன், உனக்கு எடுத்துட்டு வரேன், சாப்பிடு சரியா? வேணாண்டி, உன் மருமக கடை திட்ட போறாடி. லூசு பிடிச்சவ, என்ன வேணா சொல்லிட்டு போறா. இரு நான் போய் நைஸா தெரியாம எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா விஜயா. சரிக்கா, தட்டில் எல்லாம் வச்சு எடுத்துட்டு வரேன். இரு. சரிடி. டேய் மச்சான், எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்ள. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுடா, என்ன விஷயம்? அதான் மச்சான், இன்னைக்கு படத்துக்கு போலாமா? படத்துக்கு போகுதா என்னை கூப்பிட்டியா? ஆமாண்டா, 6 மாசத்துக்கு முன்னாடி தியேட்டருக்கு போனது. சரி இப்போ போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வாடா போயிட்டு வரலாம். இது இவன் கூட படத்துக்கு போனோமா? இவனே ஒன்றும் இல்லாதவன், இவன் கூட நான் ஏன் போகணும்? இவங்க அப்பா கூட இல்லை, செலவுக்கு என்ன பண்ணுறானே தெரில. இப்போ எதுக்கு நம்மளை கூப்பிடுறான்? 6 மாதம் முன்னாடி கூப்பிட்டான், அவன் தான் எல்லாம் செலவு பண்ணான்னு பார்த்தான்னு சரி போனோம். இப்போ கூப்பிட்றான்னா நம்மள செலவு பண்ண தான் கூப்பிடுவானோ? சரி ஃபோன் பேசிட்டு விட்டோம். நான் வரல மாப்ள, வீட்டில் வேலை இருக்கு, நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறேன். வாடான்னு என்னை கூட்டிகிட்டு போய் இவனுக்கு நான் தியேட்டரில் தண்டை செலவு பண்ணணுமா? ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தான் பனிமலர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? பனிமலரா? உங்க நம்பர் நான் சேவ் பண்ணிருக்கேனே. வேற நம்பர்ல இருந்து பேசுறீங்க? அது ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து உங்களுக்கு நான் பேசினேன். அப்படியா? அப்ப இது யார் நம்பரு? என் பர்சனல் நம்பரு. அப்படியா? சரி, ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். என்ன நோட் பண்றீங்க? நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு. சரி சரி சரி. இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொன்னேன், என்னாச்சு? எது கேட்டிங்களா வீட்ல? என் வாழ்க்கையில தனியாக வெட்டியாக தான் இருக்கேன். எனக்குன்னு ஒருத்தி வந்தாதான் இன்சூரன்ஸ் போட முடியும். உங்களுக்கு ஓகே தானே? என்னது ஓகே? புரியல எனக்கு. இல்ல, இப்ப வேணா, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இன்சூரன்ஸ் போறேன்னு சொன்னேன். அது ஓகே தானே உங்களுக்கு? சரி, உங்க பேர் என்னங்க? என் பேர் பரத். நைஸ் நேம். சரிங்க, நான் இப்போ வச்சுட்டுங்களா? சரி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை மீட் பண்ணலாமா? நேர்ல மீட் பண்ணா இன்சூரன்ஸ் போட்டுருவீங்களா? பார்த்து தான் சொல்லணும். என்னது? சரி, நேர்ல பார்த்தா டீட்டெயில் சொல்லுவீங்களா? அதான் அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்ட்டு. நான் இப்போ தேட்டர் கிளம்புறேன், அங்க வந்துடுறீங்களா? அப்படியா? நானும் தேட்டருக்கு தான் போறேன். எந்த தேட்டருக்கு வரணும்? ரவுண்டான பக்கத்துல மாறுதி தேட்டர் இருக்குல்ல, அங்கதான். நானும் என் ஃப்ரெண்டோட அங்கதான் வரணும்னு நினைக்கிறேன். சரி, இப்பயே நான் வந்துடுறேன் உங்களை பார்க்க. நேர்ல வாங்க, பேசிக்கலாம். பேசலாமே, நிறைய பேசலாமே. சரிங்க பரத், நான் ஃபோன் வச்சுறேன். வச்சுங்க பனிமலர். யாடா மச்சான் போன்ல? ஃப்ரெண்டுடா. அதான் யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? சீச்சி, இல்லடா. சரி மச்சான், தேட்டருக்கு போலான்னு சொன்னேன், வரியா போயிட்டு வரலாம்? மச்சான், அம்மா வீட்டுல வேலை நிறைய வச்சிருக்காங்க, நீ போயிட்டு வாவேன், இன்னும் நாளைக்கு நம்ம சேர்ந்து போய்க்கலாம். சேச்சோ, அப்படியா? வரலையா நீ? சரி பரவாயில்ல, நானே போயிட்டு வரேன். சரி பைடா, சியோ. சரி, நான் வரலன்ட்டேன், நீ தேட்டருக்கு போறியா இல்லையா? நான் தேட்டருக்கு போறேன் மச்சான், எனக்கு நேரம் ஆச்சு, பாய். தேட்டருக்கு போறேங்கிறான், யார் கூட போறான்னு தெரில, யார் ஓசி காசுல போய் படம் பார்க்க போறான்னு தெரில. நமக்கு நாமே நிரந்தரம், யார்